திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சி பெயரை கேட்டாலே ரவுடிசம் அராஜகம் அப்படின்றதுக்கு பெயர் போன ஒரு கட்சி அப்படின்னு தான் இந்த கட்சியோட வரலாறு சொல்லியிருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த தமிழ்நாடுல கடந்த 5 ஆண்டு காலத்தில் நடந்திருக்கு. குறிப்பாக பெண்கள் பாலியல் வன்கொடுமை, அது மட்டும் இல்லாமல் பல கொலைகள் நடந்திருக்கு. இதை தொடர்ந்து எந்த ஊடகம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய ஆதரவு அளிச்சு வந்துச்சோ அதே ஊடகத்துக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்காங்க இந்த திமுகவினர். மக்கள் மன்றம் நிகழ்ச்சி போல ஊர் ஊரா போய் ஒவ்வொரு வேட்பாளர்களையும் பேச வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நியூஸ் 24/7 அப்படின்ற ஒரு சேனல் நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய தொகுப்பாளரோட மண்டையை உடைச்சு ரத்தம் சொட்ட சொட்ட அவர் மருத்துவமனைக்கு போன விஷயம் காரைக்குடியில மிகப்பெரிய அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த திமுக ஆட்சி இனிமேல் வரவே கூடாது அப்படின்னு பொதுமக்கள் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்ப ஊடகத்தில் இருக்கக்கூடிய பல சேனல்களும் இதை தான் நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இனி திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற சூழல் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு. தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. வேட்புமனு தாக்கலுக்காக எல்லா வேட்பாளர்களும் களத்தில் தயாராகிட்டாங்க. இன்னும் சில கட்சிகள் பிரச்சாரத்தையே தொடங்கிட்டாங்க. ஒரு சில கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. கூட்டணி பேரம் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தேர்தல் வந்தாலே மிகப்பெரிய ஒரு விருந்து தான் ஊடகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே. சமூக வலைதளமாகட்டும் இல்லை சேட்டலைட் ஊடகமாகட்டும் எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம் அப்படின்றது, தேர்தல் அப்படின்றது அல்வா சாப்பிட்ற மாதிரி. அந்த நேரத்தில் தான் எந்த தலைவரை பெருமையாக்கணும், எந்த தலைவரை சிறுமையாக்கணும் அப்படின்றதுக்கு கண்டென்ட்டுக்காக தேடி தேடி அலைவாங்க. அப்படி நியூஸ் தமிழ் 24/7 அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு. இந்த சேனல்ல மிக முக்கியமான ஒரு முகமா பார்க்குற ஒரு நபர் தான் நெல்சன் சேவியர். இவர் திமுகவில் எப்படி செந்தில்வேல் அவர்கள் பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு நிற்கிறாரோ அதே போல இந்த நெல்சன் கிட்ட யாராவது ஒருத்தர் திமுக குறித்து தவறாக பேசிட்டாங்க அப்படின்னா உடனே கொந்தளிச்சு ஆர்ப்பரிச்சு எப்படியாவது முட்டு கொடுப்பாரு. அப்படிப்பட்ட அந்த சேனலுக்கே இன்னைக்கு மிகப்பெரிய சூழ்ச்சியே நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த நிகழ்ச்சியோட தொகுப்பாளர் திரு ராஜேஷ் அவர்கள் ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற வேட்பாளர்களை ஒரே மேடையில் நிறுத்தி இந்த தொகுதிக்கு நீங்க என்ன செய்வீங்க, இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சிக்கல்கள் என்ன, முந்தைய ஆட்சியில தவறவிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பேச வைப்பாங்க. இது குறித்து நம்ம பல விஷயங்களை பார்த்துருப்போம். அதுல திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேகா இப்படி எல்லா வேட்பாளர்களையும் கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. அது போல காரைக்குடியிலுமே இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்க. அந்த நிகழ்ச்சியில அதிமுக சார்ந்த ஒருத்தர் பேசுறாரு. திமுக சார்ந்து மிகவும் மக்களால் நேசிக்கப்படக்கூடிய, கொண்டாடப்படக்கூடிய ஒரு மக்கள் தலைவன் போல அவங்களாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. திமுகவை சார்ந்த சேங்கை மாறன் அப்படின்றவரை அதுல பங்கெடுத்தாரு. இவர் யார் என்னன்றதை நம்ம விரிவா பின்னாடி பேசலாம். நாம் தமிழர் சார்பா இடும்பவனம் கார்த்தி இவரும் பங்கேற்றாரு. இதுல உண்மையிலேயே திமுகவை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய அதிமுக நபர் தான். அவருக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கு. இந்த இடும்பவனம் கார்த்தியோட சேனல் எடுத்து பாத்தீங்கன்னா கடைசி ஒரு 100 நாட்கள்ல திமுக குறித்தான வீடியோவே கிடையாது. முழுக்க முழுக்க தாவேக்கா தான். ஏன்னா நாம் தமிழர் முழுக்க முழுக்க தாவேக்காவை வீழ்த்தணும் அப்படின்ற எண்ணத்துக்குள்ள அவங்க எப்பவோ இறங்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில நடந்ததுதான் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்குமா இல்ல வட மாநிலத்தில் இருக்குமா அப்படின்ற அச்சத்தை ஊடகவியலாளர்களுக்குமே ஏற்படுத்திருச்சு. அங்க பேசும்போது திமுக நபர் ஒரு கருத்தை பதிவு பண்றாரு, அதிமுக நபர் ஒரு கருத்தை பதிவு பண்றாரு. நாம் தமிழர் கட்சி தெரிஞ்சோ தெரியாமலோ திமுகவை குறையே சொல்ல மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா அவங்க திமுகவை பத்தி பேசுறதே விட்டுட்டாங்க. முழுக்க முழுக்க விஜய் எதிர்ப்பு தான் பேசுவாங்க. ஆனா அன்னைக்கு ஏதோ அவருக்கு மூடு சரியில்லை இடும்பவனம் கார்த்திக்கு. அதனால என்ன பண்றாரு, திமுக என்ன தவறுகள் பண்ணுச்சு, குறிப்பாக அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சேங்கை மாறன் அவர் என்ன தவறுகள் பண்றாரு, இங்க இருக்கக்கூடிய கல்குவாரிகள் என்ன, இங்க இருக்கக்கூடிய டாஸ்மாக் யார் எடுத்து கொடுத்தா, இப்படி எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் அடுக்கிறாரு. உடனே அங்க இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள், அதாவது திமுகவின் ஊபிஸ் என்ன பண்றாங்க, கொந்தளிக்கிறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க. எப்படி நீங்க இப்படி பேசலாம், அதெல்லாம் பொய், உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி சேரெல்லாம் தூக்கி எறிகிறாங்க. உடனே இங்க இருக்கக்கூடிய அந்த நெறியாளர் ராஜேஷ் என்ன பண்றாரு, எல்லாரும் அமைதியா உட்காருங்க, உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் பதில் சொல்வாரு, நீங்க அமைதியா உட்காருங்கிறாரு. அவங்க உட்கார்றதுக்கு முயற்சி பண்றாங்க. கொஞ்சம் அந்த கூட்டம் கட்டு கடங்குது. ஆனா உடனடியாக இந்த சேங்கை மாறன் என்ன பண்றாரு, மைக்கில் இவர் கத்த ஆரம்பிக்கிறாரு. நடுவில் இருக்கக்கூடிய அதிமுக நபர் சொல்றாரு, தம்பியை பேச விடுங்க, இடும்பவனம் கார்த்தி பேசட்டும், அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு நீங்க பதிலடி கொடுங்க, ஆனா பேச விடாம இருக்கிறது ஜனநாயகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா திரும்ப இந்த சேங்கை மாறன் என்ன சொல்றாரு, அவனை இவனின் ஒருமையில பேசுறாரு. இவனுக்கு என்ன அருகதை இருக்கு, குற்றச்சாட்டுனா இங்கே நிரூபிச்சு காட்டு. குற்றச்சாட்டை எப்படி லைவா நிரூபிச்சு காட்ட முடியுமா? ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க, நீங்க டாஸ்மாக்ல இதை பண்ணீங்க, குவாரியில கனிம வளங்கள் கொள்ளையடிச்சிங்க அப்படின்னா லாரியை பிடிச்சி அந்த மேடையில நிறுத்த முடியும். அதை இவர் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம மீண்டும் மீண்டும் அந்த கூட்டத்தை கலவரத்தை இவர் தான் தூண்டி விட்டுறாரு, இந்த சேங்கை மாறன் அப்படின்றவர். உடனே இடும்பவனம் கார்த்தி என்ன பண்றாரு, அமைதியா கையை கட்டி நிக்கிறாரு. அங்க இருந்த கூட்டம் என்ன பண்றாங்க, மீண்டும் மீண்டும் அங்க இருந்த இருக்கைகள் சேரெல்லாம் எடுத்து எரியிறதுல ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பொருள் அவரோட கழுத்துக்கு பின்னாடி, அந்த நெறியாளர் கருத்துக்கு பின்னாடி அது விழுந்துருது. ரத்தம் சொட்ட சொட்ட அவர் கார்ல ஏறி போறாரு. அந்த போட்டோவை பார்க்கும்போது நமக்கு மனசு பதட்டம் ஆகுது. ஏங்க உங்க கட்சிக்கு இந்த சேனல் சொம்பு அடிச்சிச்சு, அந்த அளவுக்கு ஜால்ரா தட்டுச்சு. ஆனா அப்படி இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கே
திமுகவை பத்தி நீ தப்பா பேசினா இதுதான்டா பாடம் அப்படின்னு எடுத்து காமிச்சிருக்காங்க. என்னை பொறுத்தவரை இது தேவைதான். நியூஸ் தமிழ் 24/7க்கு இது தேவைதான். இது போல எண்ணற்ற ஊடகங்கள் வந்து இன்னமும் திமுகவுக்கு ஜால்ரா தட்டிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் பார்ப்பீங்க. இது வரைக்கும் நம்ம வரலாறுல பார்த்திருப்போம். 2011 இருந்து 21க்குள்ள அதிமுக ஆட்சி காலத்துல யாராவது ஒருத்தர் தலைவர்களை விமர்சனம் பண்ணா உள்ள பிடிச்சி போடுறது, தலைவர்களை விமர்சனம் பண்ணா அட்டாக் பண்றது, அந்த மாதிரி வேலைகளை பண்ணியிருக்காங்களா? ஜெயலலிதான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வீர மங்கை அவங்களையே திரு சீமான் அவர்கள் ஜெயலலிதாவும் கருணாநிதி எனக்கு ஒரே தரசு தான், 2 பேருமே சாராய வியாபாரி அப்படின்னு பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது கூட ஜெயலலிதா வந்து விமர்சனம் பண்ணட்டும் அப்படின்னு தான் கடந்து போயிட்டாங்க. ஆனா நீங்க ஏதோ பெரிய மனித புனிதர் போல ஒரு முறை ஆட்சிக்கு வந்துட்டு இவங்களை பத்தி யாருமே பேசக்கூடாதுன்னு ஜனநாயக படுகொலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சேங்கை மாறன் அப்படின்ற இந்த நபர் யாருன்றது பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். திருப்போணத்துல அஜித்குமார் அப்படின்ற ஒரு அப்பாவி இளைஞனை அடிச்சு துன்புறுத்தி கொலை பண்ணதை யாரும் மறக்க மாட்டாங்க. அந்த விஷயம் நடந்தப்ப அந்த அஜித்குமாரோட குடும்பத்துக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் பண்ணி நாங்க பணம் தரோம், நீங்க கலைஞ்சு போயிடுங்க, விட்டு கொடுத்துருங்க ஒரு வாட்டி அப்படின்னு சொன்ன மாவீரன் தான் இந்த சேங்கை மாறன். அந்த சேங்கை மாறனை பேசின உடனே இவருக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. இவர் ஏதோ அப்பழுக்கற்ற மனிதர் போல, இவர் மேல எந்த தவறுமே இல்லை, கருத்தா தானே எதிர்கொள்ளணும். ஒருத்தர் பேசவே விடாம தடுத்துக்கிட்டு அது ஜனநாயக படுகொலை. நம்ம நாம் தமிழர் கட்சி கூட 1000 விஷயத்துல முரண்படுறோம். ஆனா ஒரு ஜனநாயகத்துக்கு எதிராக நீங்க செய்யும் போது இதை வேடிக்கை பார்க்கறது எப்படி நம்ம பொறுத்துக்க முடியும்? திமுக ஏதோ மிகப்பெரிய ஒரு மன்னராட்சி போல, உங்களுக்கு தான் இந்த நாடை எழுதி கொடுத்துறது போல தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணும்போது நீங்க என்ன நிறுவ முயற்சி பண்றீங்க? மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நகர்வும் அந்த மேடையில் நின்று சொல்றாரு, வாபஸ் பெற சொல்லுங்க, அப்பதான் உங்களை நான் அமைதிப்படுத்துவேன், இல்லைன்னா வேற மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னு சேங்கை மாறன் வெளிப்படையா மேடையில மிரட்டுறாரு. வேற மாதிரி ஆகி போயிடும் என்னது? ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு 100 பேரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு தனியா வந்திருக்கக்கூடிய ஒரு நாம் தமிழர் கட்சி நிர்வாகி நீங்க மிரட்டுறீங்க, அச்சுறுத்துறீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இதுதான் உங்களுடைய பாதுகாப்பான ஒரு மாநிலமா? இதுதான் நீங்க செய்யக்கூடிய விஷயமா? இதை தான் உங்க முதலமைச்சர் வந்து கட்டமைக்கணும்னு சொல்லி கொடுத்தாரா? இதுல இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து இடுமானம் கார்த்தி ஆகட்டும், சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், திமுக கூட காம்ப்ரமைஸ் ஆயிட்டு தினமும் 3 வீடியோ விஜயை பத்தி திட்டி போடுறது. நான் தான் சொல்றேன்ல, சாட்டை வலையொலியுமே எடுங்க, தம்பி வலையொலியுமே எடுங்க, ரெண்டையும் எடுத்து பார்க்கும்போது ஒரு இடத்துல கூட திமுக பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸை பத்தி பேசுறதே கிடையாது, கடந்து போயிடுறது. ஆனா இப்ப இடும்பவனம் கார்த்தி என்ன சொல்றாரு, அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு அங்கிருந்து அவசரமா ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதுல அவர் சொல்றாரு, இதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டை, ரொம்ப கொடூரமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு, இவங்க வந்து என்னை ஒருமையில வந்து மேடையில வச்சு திட்டுறாங்க, பேசுறாங்க, என்னை வந்து கொலைவேறி தாக்குதலுக்கு ஆளாக்குறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்பதான் உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு அடிக்கும் போது மட்டும் வரும்போது மட்டும் ரத்தம், அடுத்தவனுக்கு வரும்போது தக்காளி சட்னி இல்லையா? எல்லாரும் உங்களை கேள்வி கேட்கும் போது இது நடக்கக்கூடாதுன்னு தானே எல்லாருமே பேசினாங்க. திமுக அதிமுக இருவரும் கட்சிகள் அதெல்லாம் தள்ளி வச்சிருங்க. ஆனா திமுக எப்படிப்பட்ட கட்சி? தாவேக்காவை அடிக்கணுன்ற நோக்கத்திலே இருந்தீங்களே, திமுக தானே பிரதானமான எதிரி. கட்சி தொடங்கினதே திமுகவுக்கு எதிராக தானே. அதிமுகவை ஏன் விமர்சனமே பண்ண மாட்டீங்கன்னு கேட்ட போதெல்லாம் எங்களுக்கு திமுக தான் பிரதானமான கட்சி, திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுகவை ஒழிப்பு தான் எங்களது அரசியல் அப்படியெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு திமுக ஜெயிக்கிறதுக்கு என்ன வேலையை பார்க்கணுமோ அந்த வேலையை தான் நீங்களும் உங்க தலைமையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள் எவ்வளவு விஷயங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த விஷயத்தை எல்லாருமே ரசிக்கிறாங்க. இதை சொல்றதுக்கு நமக்கே மனசு கஷ்டமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் அநீதி அப்படின்றது அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும். இப்ப நான் தாவேக்காவுக்கு ஆதரவா நிறைய விஷயங்கள் பேசுவேன். ஆனா இந்த விஷயத்த நான் வந்து நாம் தமிழர் தானே, அவங்களுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு ரசிக்கிற மனப்பான்மை நமக்கு கிடையாது. ஆனா உங்க போல அந்த மனப்பான்மை நமக்கு கிடையாது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? விஜய்க்கு ஒரு பிரச்சனையா நம்ம ரசிக்கணும், அதை பார்த்து சிரிக்கணும், அதை பார்த்து இன்பம் அடையணும். கரூர் வழக்கில் இப்படிதானே எல்லாருமே பண்ணீங்க. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்த உடனே நீங்க இந்த அளவுக்கு கொந்தளிக்கிறீங்கல்ல, இதுக்கு எதிராக எல்லாருமே குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப கூட ஊடகம் வந்து இதை ஒட்டுமொத்தமா மறைக்குது. இந்த காரைக்குடி விஷயம் குறித்து நீங்க யூடியூப்ல போய் தேடி பாருங்க, ஒரு சில காணொலிகள் தான் இருக்கு, எந்த காணொலியுமே இல்லை. சரி, அவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க தம்பி வலையொலியிலும் சரி இல்ல சாட்டையிலையும் சரி எல்லா விஷயத்தையுமே தெளிவா போட வேண்டியதானே. பேச்சுக்கு நாங்களும் ஒரு வீடியோ போட்டுட்டோம் அப்படின்னு கணக்கு கட்டுறதுக்கு பதிலாக உண்மையில என்ன நடந்துச்சு, அங்கிருந்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் போட்டு தொடர்ந்து இதுக்கப்புறம் திமுகவை வீழ்த்துவதே எங்களது பிரதான லட்சியம் அப்படின்னு நீங்க வேலை பண்ணுங்க. இன்னமும் கொஞ்சம் கூட ஒரு பொறுப்புணர்வு இல்லாம மேலிடத்துல காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க, தலைமை காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு திமுக கூட, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா உங்களுக்குன்னு இடும்பவனம் கார்த்திக் என்று மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் இருந்தது, அந்த நல்ல பெயரை தொடர்ந்து இவரா கெடுத்துக்கிட்டே போயிட்டாரு. சரி, சாட்டை சேனல் தான் அப்படின்னு பார்த்தா உங்க சேனலும் அப்படி. இன்னைக்கு உங்களை அடிச்ச உடனே ஐயோ அம்மானு கத்துறீங்க, வலிக்குது அப்படின்னு. சேங்கை மாறன் அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணியிருக்காரு, அந்த அளவுக்கு பேசியிருக்காருல. இந்நேரம் உங்க தலைவர் என்ன பண்ணியிருக்கணும்? வேலூர்ல பிரச்சாரம் பண்றாரு, கிருஷ்ணகிரியில பிரச்சாரம் பண்றாரு, அங்க போய் இப்படி திமுக ஆட்சியில அராஜகம் நடக்குது பாருங்க, எங்க கட்சி பையன் ஒருத்தர் நின்று பேசிட்டு இருக்கும்போது அடிக்க பாய்ந்துட்டாங்க அப்படின்னு பேசுவாரா? இந்த ஓட்டு நடிகனுக்கா இல்ல எனக்கான்னு கேட்டுட்டு இருக்காரு. இன்னமும் விஜயை தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு.
கொடுத்த காசுக்கு நீங்க வேலை பாருங்க. ஆனா அதே நேரத்தில் கொஞ்சம் நியாயம் தர்மத்தையும் பார்த்து நீங்க உண்மையிலேயே இந்த மாதிரி வேலைகளை பண்ணணும். இது போல நீங்க தொடர்ந்து திமுக பண்ணக்கூடிய அட்ராசிட்டிஸ்க்கு அமைதியா கடந்து போயிட்டே இருப்போம், நம்ம காம்ப்ரமைஸ் ஆயிக்கலாம், நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்மளுடைய பாதுகாப்பு கருதி நம்ம போயிடலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அடி முட்டாள் நீங்க தான். நியூஸ் தமிழ் 24/7 எப்படி இந்த ஊடகம் இன்னைக்கு திமுகவால் அச்சுறுத்தப்பட்டு மிரட்டப்பட்டு மண்டை உடைக்கப்பட்டு அவர் மருத்துவமனைக்கு போனாரோ, அது போல நாளை பின்ன நீங்க ஒரு வீடியோவோ இல்ல ஒரு வார்த்தையோ திமுக குறித்து நீங்க எதிர்த்து பேசுனீங்கனாலோ இல்ல காணொலி பதிவு பண்ணீங்கனாலோ உங்களையும் மருத்துவமனைக்கு போக வைப்பாங்க. அதுதான் நடக்கும். மேடையில மட்டும் பேசுறது வீராவேசம் கிடையாது, உண்மையிலே களத்துல இறங்கி நீங்க பேசணும். இன்னைக்கு நீங்க முடிவெடுங்க, திமுக எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான செயலை பண்ணிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணணும், நம்ம கட்சி தலைமை என்ன பண்ணணும், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு என்னென்ன வேலைகள் பண்ணணும் அப்படின்றத தயவு செய்து பண்ணுங்க. இல்ல நாங்க இன்னமும் விஜய் நடக்கிறத விமர்சனம் பண்ணுவோம், விஜய் டான்ஸ் ஆடுறத விமர்சனம் பண்ணுவோம், விஜய் நிகழ்ச்சிக்கு போறத விமர்சனம் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஆண்டவன் காப்பாற்றுறது இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியை யாருமே காப்பாற்ற முடியாது.